நம்ம சிவகங்கை மாவட்டத்தில காரைக்குடி இருக்கு இல்லையா? அங்க ஒரு இளைஞர் என்ன பண்ணியிருக்காரு? எந்த இளைஞர்ன்னு நீங்க கேட்குறீங்களா? வேற யாரு? நம்ம தாவேகா அனில் இளைஞர் தான். அனில்னு கூட அவர மரியாதை குறைவா சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு அறியாமையில போய் பண்ணிக்கிட்டு இருக்காரோன்னு எனக்கு தோணுது. இப்போ இந்த தாவேகா பசங்கலாம் இருக்காங்கல்ல, இந்த யங்ஸ்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் என்னதான் வாழ்க்கையில லட்சியம்? உங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையாடா? ஏன்டா போயிட்டு ஒரு தியேட்டர் அஜித் படம் மங்காத்தா ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 2 நாளா ரிலீஸ் ஆகினால ஃபுல்லா தியேட்டர் ஃபுல்லா அவங்க படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. யார் வருவா? மேக்ஸிமம் தல ரசிகர்கள் தான் வருவாங்க. விஜய் ரசிகர்கள் அங்கங்க இங்கேன்னு படம் திரும்ப பார்க்கறதுக்கு ஒரு ஆசைப்பட்டு வந்தா வரலாம். இல்ல காமனா நான் அஜித்தையும் பார்ப்பேன். விஜய் ரசிகர் தான். ஆனா நான் அஜித்தையும் பார்ப்பேன். அப்படின்னு சொல்லி பார்க்குறவங்களும் வரலாம். ஆனா, நீ விஜய் ரசிகன். நான் விஜய் ரசிகன் தான். விஜய் மட்டும் தான் நான் கொண்டாடுவேன்னு சொல்லிட்டு, தாவேக்கா கொடி தாவேக்கா கொடிய ஃபர்ஸ்ட் நீ ஏன் கொண்டு வர? நீ அரசியல்ல நீ என்ன அங்க என்ன அரசியல் நிகழ்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு? அங்க மங்காத்தா, அஜித், தலையோட ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க வந்துட்டு ஏன் நீ வந்து ஒரு கொடிய தூக்கிட்டு வர்ற? ஆ? இதே இப்ப அஜித் ஒரு கட்சி ஆரம்பிச்சு, விஜய் ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. அங்க வந்து அத கொண்டு வந்தா நீ சும்மா விடுவியா? ஆ? இது உனக்கே ஒரு அறிவு வேணாமாடா? ஏன்டா உங்களலாம் தற்குறின்னு சொல்றாங்கன்னு சொல்லி, நீங்களே எங்கள தற்குறின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிறீங்க. ஆனா அந்த மாரி தானடா நீங்க பண்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஒரு அறிவாவது இருக்கா? ஏதாவது யோசிக்கிறீங்களா? இத போய் நம்ம அங்க போய் காட்டுனோம்னா, நீ ஒத்தாளா வேற போயிருக்க. ஒரு கூட்டத்த கூட்டு போனா கூட தப்பிச்சு வந்திருப்ப இந்நேரத்துக்கு. நீ ஒத்தாளா போய் மாட்டிக்கிட்ட. இப்ப பாரு அடி வெளுத்து விட்டுருக்காங்க உன்னைய. இதெல்லாம் தேவையா?